மக்களே, நான் உங்கள் விஜய் யோகா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணி தியேட்டர் கேம்பஸ்குள்ளே தான் இருக்கோம். அன்னபூர்ணி தியேட்டர் கேம்பஸ்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹோட்டல் இனாகுரேஷன் ஃபங்க்ஷனில் இருக்கோம். மதுரை பிராண்டான காசிம் பிரியாணி ஃப்ரான்சைஸ் வந்துட்டு நம்ம ஈரோடு அன்னபூர்ணி தியேட்டர் கிட்ட வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த கேம்பஸ்குள்ளேயே. ஸோ இன்றைக்கி என்னென்ன சீஃப் கெஸ்ட் வராங்க அண்ட் எப்படி இந்த இனாகுரேஷன் வந்து நடக்குது அண்ட் இங்கே என்னென்ன மாதிரி ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம காசிம் பிரியாணி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவானி ரோட் அன்னபூர்ணி தியேட்டர் கேம்பஸ்குள்ளே தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. வாங்க நம்ம டீட்டெயில்டாக என்ன கெஸ்ட் வந்து எப்படி இந்த இனாகுரேஷன் செரமனி ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணி தியேட்டர் கேம்பஸ்குள்ளே காசிம் பிரியாணியோட சூப்பர் கிராண்ட் இனாகுரேஷன் ஃபங்க்ஷனில் இருக்கும். வாங்க நம்ம இனாகுரேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ வியூவர்ஸ். இப்போ நம்ம காசிம் பிரியாணியோட சூப்பர் ஆஃபர் பார்க்க போகிறோம். அவங்களோட இனாக்ரேஷன் ரிலேட்டடாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு அவங்க வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஒரு மட்டன் பிரியாணி வாங்கினீங்கன்னா இன்னொரு மட்டன் பிரியாணியும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. சூப்பர் ஆஃபர், கண்டிப்பாக வந்து மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம காசிம் பிரியாணி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவானி ரோட் அன்னபூர்ணி தியேட்டர் கேம்பஸ்குள்ளே தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இது மதுரை பிராண்டோட பெஸ்ட் காசிம் பிரியாணி. இவங்க ஃப்ரான்சைஸ் எடுத்து நம்ம ஈரோட்டில் வந்து ஷாப் புதுசாக ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஆஃபரை மறக்காமல் நீங்கள் வந்து நம்ம காசிம் பிரியாணியை விசிட் பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ காசிம் பிரியாணியோட சூப்பர் கிராண்ட் இனாகுரல் ஃபங்க்ஷனில் இருக்கோம். ஸோ இந்த இனாகுரல் ஃபங்க்ஷன் வந்து துவக்கி வைக்க போகிறது வந்து 2 சூப்பர் சீஃப் கெஸ்ட் வராங்க. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா MCR டெக்ஸ்டைல்ஸோட மேனேஜிங் டைரக்டர் MC ரெக்சன் சாரும், அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அபிராமி சினி காம்ப்ளெக்ஸோட ப்ரொப்ரேட்டர் செந்தில்நாதன் சார். இவங்க 2 பேரும் வந்து இந்த அழகான கிராண்ட் செரிமனி வந்து லைட்னிங் செரிமனி வந்து நடத்த போகிறாங்க. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அவங்க 2 பேர்த்தையும் மீட் பண்ணி அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கேட்குறதுக்கு. ஸோ வாங்க நம்ம இது டீட்டெயில்டாக பார்க்கலாம்.
வெல்கம் பேக் டு த ஷோ வியூவர்ஸ். நம்ம காசிம் பிரியாணியில் வந்து ஓப்பனிங் செரமனியை முன்னிட்டு சூப்பர் ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போயிட்டுருக்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் 3 டேஸ்க்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த 3 டேஸும் வந்து அந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஆஃபர் யோகா அப்படின்னு கேட்குறீங்களா? பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போயிட்டுருக்குங்க. நீங்கள் ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கினீங்கன்னா இன்னொரு சிக்கன் பிரியாணியும், ஒரு மட்டன் பிரியாணி வாங்கினீங்கன்னா இன்னொரு மட்டன் பிரியாணியும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வெறும் 3 நாளைக்கு மட்டும்தான். சீக்கிரம் அந்த 3 நாள் முடிஞ்சிடும். மறக்காமல் நம்ம காசிம் பிரியாணியை விசிட் பண்ணி பார்த்து அந்த 3 டேஸ் போயிட்டுருக்க ஆஃபரையும் மறக்காம
மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம காசிம் பிரியாணி எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவானி ரோட் அன்னபூர்ணி தியேட்டர் கேம்பஸ்குள்ளே தாங்க லொக்கேட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து இந்த ஆஃபருக்காக மட்டும் உங்ககிட்ட சொல்ல வியூவர்ஸ், இவங்கக்கிட்ட பிரியாணி வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்தோம், செம்ம டேஸ்ட். அண்ட் இவங்கக்கிட்ட பிரியாணி மட்டும் இல்லாமல் ஸ்டார்டர்ஸ், பிவரேஜஸ் அண்ட் டெசர்ட்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. மட்டன், சிக்கன், ஃபிஷ் எல்லா வெரைட்டிஸுமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ சீரியஸ்லி சொல்கிறேன், வேறு லெவல் டேஸ்ட்டு. இந்த ஆஃபருக்காக நான் சொல்லுங்க, உண்மையாலுமே நீங்கள் வந்து காசிம் பிரியாணி ட்ரை பண்ணிங்க, அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நம்ம கூட இப்போ வந்து எம்சிஆர் டெக்ஸ்டைல்ஸோட மேனேஜிங் டைரக்டர் எம்சி ரிக்சன் சார் இருக்கார். நம்மக்கிட்ட அவர்கிட்ட நம்ம ஒரு சில வார்த்தைகள் கேட்கலாம் வாங்க. ஹலோ சார். ஈரோடு கிருஷ்ணா டிவி நேயர்களுக்கு வந்து காலை வணக்கம். இந்த காசிம் பிரியாணி இந்த ஓப்பனிங் ஃபங்க்ஷன் வந்து வெகு விமர்சனையாக பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்குது. காசிம் பிரியாணி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, மதுரை போகிறப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க. மதுரையில் மிக பிரபலமான ஒரு பிராண்டு காசிம் பிரியாணி. அவங்க ஈரோட்டில் முதல்ல நம்ம செந்தில்குமார் அவங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த விழாவுக்கு வந்து நம்ம அபிராமி தேட்டர் உரிமையாளர் செந்தில் சார் வந்திருக்கிறாரு. அப்புறம் இந்த காசிம் பிரியாணியுடைய உரிமையாளர் எல்லாமே வந்திருக்கிறாங்க. அது இல்லாமல் நம்ம காசிம் பிரியாணியுடைய ஃப்ரான்ச்சைஸ் எடுத்திருக்க செந்தில்குமார் சார் வந்து ஏற்கனவே இங்கே அன்னபூர்ணி தேட்டரை வந்து நமக்கு தெரியும், நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிரியமான தேட்ரு. அந்த அன்னபூர்ணி தேட்டரை வந்து கடந்த ஒரு 10 வருஷமாக லீஸுக்கு எடுத்து நடத்திட்டுருக்காரு. அவருடைய அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சி தான் இந்த காசிம் பிரியாணி. இது நான் மதுரையில் நிறையா சாப்பிட்ருக்கேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்ம ஈரோடு பொதுமக்கள் அவசியம் எல்லோரும் இங்கே வந்து கலந்துக்கிட்டு கண்டிப்பாக சாப்பிட்டு உங்கள் அபிப்பிராயத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி எம்சிஆர் நிறுவனங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்போ நம்ம கூட அபிராமி சினி காம்ப்ளெக்ஸோட ப்ரொப்ரைட்டர் செந்தில்நாதன் சார் இருக்கார். சார், நீங்கள் காசிம் பிரியாணி பற்றி ஒரு சில வார்த்தை. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஈரோட்டில் இன்றைக்கி ரொம்ப வரவேற்க வேண்டியது. அதுவும் இந்த ஏரியாவில் வந்து இந்த ஒரு குவாலிட்டியான ஒரு காசிம் பிரியாணி ஆரம்பிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈரோட்டு மக்கள் இதை வாங்கி நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து. தேங்க்யூ சார். வெல்கம் பேக் டு த ஷோ வியூவர்ஸ். இப்போ நம்ம கூட வந்து காசிம் பிரியாணியோட பிராண்ட் ஓனர்ஸ் இருக்காங்க. நம்ம அவங்கக்கிட்ட ஒரு சில ஃபீட்பேக்ஸ் பற்றி கேட்கலாம்.
ஹலோ சார். ஹலோ, உங்கள் பேர்? என் பேர் சபரி. சார் ஓகே சார், காசிம் பிரியாணி ஈரோட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். நீங்கள் என்ன மாதிரி ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க அந்த மாதிரி? இப்போ காசிம் பிரியாணி வந்து இப்போ ஈரோட்டில் வந்து தொடங்கியிருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஆமாம், பிரியாணி ஒன்று சிக்கன் பிரியாணி வாங்கினீங்கன்னா சிக்கன் பிரியாணி ஃப்ரீ, மட்டன் பிரியாணி வாங்கினீங்கன்னா மட்டன் பிரியாணி ஃப்ரீ. ஒரு 3 டேஸுக்கு வந்து இந்த ஆஃபர் போயிட்டுருக்குது. ஆமாம், ஈரோடு மக்களுக்காக வந்து நம்மளால் பண்ண முடியுது பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணிகிட்ருக்குறோம். ஆமாம் சார். ஹலோ சார். ஹலோ, உங்கள் பேர்? ஸ்ரீராம். ஓகே, ஒரு சில வார்த்தைகள் உங்களோட பிராண்டை பற்றி. காசுமன்றது வந்துட்டு இப்போது சொல்லப்போனால் எங்கள் பிரியாணியோட டேஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக ஈரோடு மக்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி நாங்கள் ஈரோடு மக்களுக்காக இங்கே வந்திருக்கிறோம். எங்களுக்காக ஈரோடு மக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் நல்லபடியாக பண்ணி தரணும்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக ஈரோடு மக்கள் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. சார் ஒரு சில வார்த்தைகள் உங்களோட பிரியாணி ஸ்டைல். ஸ்ரீராம் சொன்ன மாதிரி தான் ஈரோடுக்கு ஒரு சூப்பர் பிரியாணி கொண்டு வரதுக்காக நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி இங்கே தேட்டர் நடத்திட்டு இருக்கோம். இங்கே நடத்திட்டு இருக்கும்போது நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இங்கேயும் நல்ல ஃபுட் ஈரோடு மக்களுக்கு நல்லா கொண்டு வந்து அவங்களை திருப்திப்படுத்தணுன்றதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். நல்லா பண்ணுவோம். தேங்க்யூ. ஈரோடு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் உங்கள் எல்லாரையும் வந்து கிருஷ்ணா டிவி வாயிலாக எங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து எங்களோட பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறோம். ஸோ திறப்பு விழா சலுகையாக 3 நாளைக்கு வந்து ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி இலவசன்ற ஆஃபர் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ ஈரோடு மக்கள் எல்லோரும் வந்து இங்கே சாப்பிட்டு ஆதரவு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
டு த ஷோ வியூவர்ஸ். நம்ம காசிம் பிரியாணியோட சூப்பர் கிராண்ட் செரிமனி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நான் ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கும் பார்த்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சீஃப் கெஸ்ட்டை பார்த்துருந்துருப்போம், அவங்களோட ஃபீட்பேக் கேட்டிருந்திருப்போம், அவங்க எப்படி ஓப்பன் பண்ணி வச்சாங்க, அண்ட் காசிம் பிரியாணியில் என்னென்ன ஆஃபர் போயிட்டுருக்குன்றதை நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம காசிம் பிரியாணி வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம காசிம் பிரியாணி எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவானி ரோட் அன்னபூர்ணி தியேட்டர் கேம்பஸ்குள்ளே தாங்க லொக்கேட்டாக இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த ஆஃபரையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from VJ Yoga.